ஒரு நாள் அந்த வழியில் ஒரு வயதான பாட்டி கனமான இங்கட்டையை கொண்டு செல்ல போராடிக் கொண்டிருப்பதை மீரா கவனித்தாள். பலர் அவளருகே சென்றாலும் பார்த்தது போல இல்லாதபடி நடந்து சென்றனர். மீரா மட்டும் தன் பள்ளிப்பையே கீழே வைத்து பாட்டியிடம் சென்று உதவ முனைந்தாள். பாட்டி சோர்வான கண்களுடன் ஒரு மெதுவான சிரிப்பை தந்தார். மீரா அந்த குட்டையின் ஒரு பகுதியை தூக்கிக் கொண்டு பாட்டியிடம் மெதுவாக நடந்த அவள் குடிசை வரை சென்றாள். சென்றிலிட்டு எனக்கு பள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்று மரியாதையுடன் வணங்கி சென்றாள். பாட்டி மெதுவாக ஆசீர்வாதம் செய்தார். அடுத்த வாரம் மீரா காட்டுப்பாதையில் சென்றபோது யாரோ அவள் பேரை அழைத்தனர். திரும்பி பார்த்தாள். அது அந்த செல்வ பாட்டி. பாட்டியின் கையில் சிறிய பழக்கட்டு இருந்தது. இது என் தோட்டத்திலிருந்து உன் நல்ல மனத்துக்காக என்று சொன்னார். முதலில் மீரா மறுத்தாள். நான் உதவியது நல்வழி என்பதற்காகத்தான் என்றாள். ஆனால் பாட்டி அன்புடன் பழங்களை அவள் கைகளில் வைத்து, கருணை எப்போதும் ஒரு வழியில் திரும்பி வரும் என்று கூறினார். அந்த நாளிலிருந்து மீரா தன்னால் இயன்ற எல்லோருக்கும் உதவத் தொடங்கினாள். மனத்திலிருந்து செய்யப்பட்ட சிறிய நற்பணிகளும் ஒருவரின் நாளை ஒளிவீசச் செய்யும் என்பதையும், நன்மை பகிரும்பவர்களிடம் வாழ்க்கை எப்போதும் நன்மையை திருப்பித் தரும் என்பதையும் அவள் உணர்ந்தாள்.